ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பாலக் புலாவ், அதாவது பாலக் ரைஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்தால் வரக்கூடிய கீரை பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு ஏற்ற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு முடியுதோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் நெய் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 2 துண்டு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையை நம்ம டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த கீரையை வேக வச்சுட்டு, பச்சை மிளகாயும் கீரையும் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு கீரையை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு 10 நம்பர் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேறு எந்த தூளும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதிலே சேர்த்துக்க போகிறேன். அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு இதுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, அதனுடைய கலர் மாறி இருக்குது. இந்த பிளேட் போட்டு மூடி வச்சு இது கீரையை வேக வைக்க வேணாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன். என்னுடைய ரைஸ் நார்மலாக பாஸ்மதி ரைஸ் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வைப்போம். நான் கொஞ்சம் கூடவே சேர்த்து வேக வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால ட்ரையாக ஏறக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேக்காடு விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த 1 கப் ரைஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இந்த கீரையோட கிரேவி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் பச்சை பட்டாணி போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது அந்த பச்சை பட்டாணியும் லைட்டாக மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா ஒரு சத்துள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டோ இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.